ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ரெட் வெல்வெட் கேக் செய்ய போகிறோம். இன்றைக்கி எங்கள் சித்தப்பாவோட பர்த்டே, அதனாலன்னு சொல்லிட்டு நாங்கள் கேக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓடிஜியில் 150 இதில் வச்சு ½ அன் ஹவர் பேக் பண்ணிக்கோங்க. ஓடிஜி ஆன் பண்ணிட்ட பிறகு அது மேலெல்லாம் கை வைக்காதீங்க, அதெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதோட ஓடிஜியை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு ½ அன் ஹவர் கழித்து நீங்கள் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தா இது இந்த மாதிரி வந்திருக்கும். கரெக்டாக ½ அன் ஹவர் வச்சுருக்கணும். இந்த மாதிரி வருதா நீங்கள் நல்லா தொட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துதான் நல்லா கேக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். கேக்கு தனியாக ஒரு இதில் எடுத்துக்கிட்டு மேலே உள்ள கவரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. மேலே உள்ள கவர் நம்ம எதுக்கு வைக்கிறோம்னா அப்போ தான் அந்த இதில் ஒட்டாமல் வரும் கேக்கு அப்படின்றதுக்காக நம்ம மேலே அந்த கவர் வைக்கிறோம். அதை லேசாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை லேயராக வேணுமோ நீங்கள் அத்தனை லேயராக எடுத்துக்கோங்க. நாங்கள் 3 லேயராக வெட்டியிருக்கோம். வெட்டினதை தனித்தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் கரெக்டாக 3 லேயராக வெட்டியிருக்கோம். உங்களுக்கு எத்தனை லேயர் தேவையோ அந்த மாதிரி நீங்களும் வெட்டிக்கலாம். அடுத்தது ஒயிட் விப்பிங் க்ரீம் மிக்சிங் பண்ணணும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒயிட் விப்பிங் க்ரீம் கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்காக நாங்கள் ஒயிட் கலர் எடுத்திருக்கோம். நீங்கள் இந்த க்ரீம் ஓட்டும்போது இந்த மாதிரி ரவுண்டாக வந்ததுன்னா அப்போ தான் க்ரீம். இந்த ப்ளூபெர்ரி க்ரஷ் மேலே நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், ஒரு ஃப்ளேவருக்காக தான். அது மேலே 3வது லேயரை வைக்கிறோம் நாங்கள். வச்சுட்டு மேலே ஒயிட் விப்பிங் க்ரீம் நம்ம இது பண்ணோம் பார்த்திங்களா, அதை எடுத்து மேலே அப்ளை பண்ணணும். மேலே அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் சைடில் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே ஃப்ளவருக்காக கலர் ஆட் பண்ணியிருக்கோம். ஹார்ட்டின்றதுனால நாங்கள் ரெட் கலர் அப்ளை பண்ணியிருக்கோம் மேலே பூ போடுறதுக்காக. ஹார்ட்டை சுற்றிலும் இந்த மாதிரி பூ போட்டுக்கிறோம். கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறோம். அப்புறம் நடுவில் மட்டும் டிசைன் இல்லாமல் இருக்குதுன்றதுனால சின்னதாக நடுவில் ஹார்ட் போட்டுட்டோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சாக்லேட்டால் நேம் எழுதிக்கணும்.
இப்போ பார்த்தீங்களா கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த கேக் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.